இயேசுவினுடைய இறுதி போதனைகள் சீடர்களுக்கு பலவிதமான எண்ணங்களையும் குழப்பங்களையும் கூட தந்திருக்க வேண்டும். இயேசு ஏன் இப்படி பேசுகிறார்? துணையாளரை பற்றி பேசுகிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உலகமோ மகிழும், ஆனால் உங்கள் அழுகை மகிழ்ச்சியாக மாறும் என்கிறார். இயேசுனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்ததனால் அவரை விட்டுவிட்டு போகவில்லை. ஒருவேளை இயேசுனுடைய மரணத்தின் போது அவர் கைது செய்யப்பட்ட போது ஓடிப்போய் விட்டார்கள், திரும்பி வந்து விடுகிறார்கள். இயேசுனுடைய போதனையை தங்கள் வாழ்வோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொள்கின்ற பொழுது பிற்காலத்திலே அவர் போதனையினுடைய உண்மை அவர்களுக்கு புரிந்திருக்கும். இன்று நமக்கு இயேசுவை தெரியும், இயேசுனுடைய போதனைகள் தெரியும். இயேசுவின் போதனையினால் நமக்கு கலக்கமோ அழுகையோ வேதனையோ துன்பமோ வந்தால் பிறருக்கு அது மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் நம் அழுகை, நம் துன்பம் ஒரு நாள் மகிழ்ச்சியாக, இன்பமாக மாறும். இந்த உண்மை புரிந்தால் இயேசுவின் போதனை மீது பற்று வரும், வாழ்வதற்கு விருப்பம் இருக்கும், துணிந்து செல்வோம். துணையாளர் தூய ஆவியானவர் எப்போதும் நமக்கு துணை இருப்பார். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.